மும்மொழி கொள்கைக்காக பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தினால் அது இருமொழி கொள்கைக்கு சாதகமாக அமையும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை டிபிஐ வளாகத்தில் உள்ள மாணவர்களுக்கான இலவச கலந்த ஆலோசனை வழங்கும் மையத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மாணவர்கள் பாலியல் ரீதியாக சந்திக்கும் துன்புறுத்தல்கள் குறித்து புகார் அளிக்கலாம் என தெரிவித்தார். வரும் ஜூன் மாதம் முதல் ஆசிரியர்களுக்கு பாலியல் விழிப்புணர்வு அளிக்கப்படும் என கூறிய அமைச்சர், பாஜக முன்னெடுக்கும் மும்மொழி கொள்கை விழிப்புணர்வால் அவர்கள் வருத்தம் நிலை ஏற்படும் எனவும் கூறினார். பொம்பளை பிள்ளைங்கள பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஏதாச்சும் தவறுன்னு உங்களுக்கு நினச்சா ஒரு சந்தேகம் இருந்ததுன்றால் கூட எங்கள் நாலேஜ் கொண்டு வாங்க, இமீடியட்டாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி மக்களுக்கு வந்திருக்கதாக நான் பார்க்குறேன். தலைமை ஆசிரியர்கள் பீயிங் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆஃப் அ ஸ்கூல், அவங்க அங்கே போகும்போது அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ்க்கு அவங்க உட்காந்து கலந்துரையாட வேணும், உட்காந்து பேசி நம்முடைய பள்ளிக்கூடம் இது நம்மளுடைய ப்ரெமிசஸ், நம்மளை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் நாம் தான் இரண்டாவது பெற்றோர்களாக இருக்கின்றோம், இந்த பிள்ளைங்களுக்கான எல்லா விதத்திலுமான பாதுகாப்பை நாம் தான் அளிக்க வேண்டும் என்கிற விதத்தில் அந்த ட்ரைனிங் இந்த இதில் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். இது இல்லாமல் ஜூன் மாதம் கல்வியாண்டு இப்போ எக்ஸாம் மோடில் இப்போ எல்லா பிள்ளைங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஜூன் மாதம் கல்வியாண்டு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் செய்யணும்னு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமாக பிள்ளைகளுக்காக எதாக இருந்தாலும் நான் துணிஞ்சு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு அதையும் நாங்கள் செய்வதற்கு நான் காத்துக்கிறோம்.